வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று ஆரம்பமானது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த திருவிழாவில் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தரும் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். எனினும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மீனவர் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காமையால் இம்முறை கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிப்பதாக தமிழக மீனவர்கள் அறிவித்துள்ளனர். யாழ் குடாநாட்டைச் சூழவுள்ள தீவுகளில் 285 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட ஒரு தீவே கச்சத்தீவு. 20ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இந்த தீவில் புனித அந்தோணியார் ஆலயம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் புனித அந்தோணியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நடைபெறும் என்பதுடன் இதில் இந்திய மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இருநாட்டு மக்களும் சங்கமித்த தீவாக காணப்பட்ட கச்சத்தீவு 1975ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கைக்கு சொந்தமானது. அதன் பின்னர் கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்பதற்கு இந்தியர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் அப்பகுதியில் மீன்பிடிப்பதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக 1983ஆம் ஆண்டு பாதுகாப்பு கருதி கச்சத்தீவு திருவிழா நிறுத்தப்பட்டது. 20 வருடங்களின் பின்னர் 2002ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா மீண்டும் நடத்தப்பட்டது. இந்த திருவிழாவில் இரு நாட்டிலும் இருந்து வருகை தந்த பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்றிருந்தனர். அதனைத் தொடர்ந்து கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலயத்தின் திருவிழா வருடாந்தம் நடைபெற்று வருகின்றது. கச்சத்தீவில் கடற்படையினரால் நிர்மாணிக்கப்பட்ட புதிய தேவாலயம் கடந்த வருடம் யாழ் மறைமாவட்ட ஆயரிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழாவின் வேஸ்பர் திருப்பலி நிகழ்வுகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டிக் கொண்டிருக்கின்றது. இன்று தினம் சுமார் 5500 பொதுமக்கள் பக்தர்கள் வருகை தந்து இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இந்த திருப்பலி பூஜையில் கலந்து கொண்டிருந்தனர். சற்று முன்னர் இலங்கையின் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன வருகை தந்திருந்தார். அதேபோன்று மேலும் சில உயர்மட்ட அதிகாரிகளும் வருகை தந்திருந்தனர். அதேபோன்று இங்குள்ள மக்களுக்கான அனைத்து வசதி ஏற்பாடுகளையும் இலங்கை கடற்படை செய்து கொடுத்திருந்தது. இங்குள்ள மக்களுக்கான போக்குவரத்து வசதிகள், அதேபோன்று அவர்களுக்கான அனைத்து குடியிருப்பு வசதிகள் போன்ற அனைத்து ஏற்பாடுகளையும் இலங்கை கடற்படை செய்து கொடுத்திருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நாளை காலை 6:45 மணி அளவில் கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா திருப்பலி இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான பிந்திய தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வளாகத்திலிருந்து ஜூடின் சிந்துஜன். இதேவேளை தலைமன்னார் கிராமம், தலைமன்னார் பியர்பே சாலை, மன்னார் தாழ்வுபாடு போன்ற கரையோர கிராமங்களைச் சேர்ந்த பெருந்திரளான மக்கள் கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இன்று படகு மூலம் புறப்பட்டு சென்றனர். இவர்களுடன் சிலாபம் பகுதியிலிருந்து வருகை தந்த சிலரும் இணைந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மிச்ச காலம் பிறகு கோவிலுக்கு போகிறேன். அந்தோணியார் கோவிலுக்கு கச்சத்தீவுக்கு நாங்கள் போறோம். சிலாவத்திலிருந்து வந்தோம். பேசாலிலிருந்து கோவிலுக்கு போறோம். கச்சத்தீவு அஞ்சனார் கோவிலுக்கு. இந்நிலையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மீனவர் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காமையினால் இம்முறை கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிப்பதாக தமிழக மீனவர்கள் அறிவித்துள்ளதாக யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் ஏ. நடராஜன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் விடுதலை செய்து கைப்பற்றப்பட்டுள்ள அனைத்து படகுகளையும் விடுவிக்க வேண்டும் எனவும் இந்திய மீனவர்கள் வலியுறுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை அண்மையில் இந்திய மீனவர் ஒருவர் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்திய மீனவர்கள் முன்வைத்துள்ளதாக துணை தூதுவர் சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காமையினால் இம்முறை கச்சத்தீவு திருவிழாவை இந்திய மக்கள் புறக்கணிப்பதாக யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் ஏ. நடராஜன் மேலும் தெரிவித்தார். இந்த வருடம் இந்தியாவில் இருந்து பக்தர்கள் 4991 வருவதாகவும் 145 விசைப்படகுகளில் வருவதாகவும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. காலையில் கிடைத்த தகவலின்படி அங்கு இந்த ஏற்பாடுகளை மேற்கொள்கின்ற ராமேஸ்வரம் பங்கு தந்தை அருட்தந்தை சகாராஜ் அடிகளார் என்னோடு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த முறை தாங்கள் வரவில்லை என்ற செய்தியை தெரிவித்திருப்பதை அறிய தருகின்றேன். அண்மையில் நடைபெற்ற மீனவருடைய படுகொலை சம்பந்தமாக இவர்கள் இந்த புறக்கணிப்பை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கி பிரயோகத்தினால் தமது மீனவர் உயிரிழந்ததாக குற்றஞ்சாட்டி தமிழகம் முழுவதிலும் உள்ள மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 5 நாட்களாக இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த தமது மீனவரின் உடலை ஏற்க மறுப்பு தெரிவித்து தங்கச்சி மடத்தில் 5வது நாளாகவும் மீனவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தின் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகைப்பட்டினம், காரைக்கால், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 6 மாவட்டங்களைச் சேர்ந்த விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக தமிழக செய்திகள் குறிப்பிட்டுள்ளன. இந்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் இன்று காலை மீனவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள மீனவரின் சடலத்துக்கு மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட திராவிட முன்னேற்றக் கழக செயல் தலைவர் மு க ஸ்டாலின், இதுவரையில் இந்த பிரச்சனை குறித்து மத்திய அரசு கண்டிக்கவும் இல்லை, இதை தட்டி கேட்பதற்கு முன்வரவும் இல்லை. கச்சத்தீவை மீட்கிற பணியில இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு உடனடியாக ஈடுபட்டு அதை நிறைவேற்றி தந்தால்தான் இதற்கு ஒரு முழுமையான தீர்வு ஏற்படும் என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். எவ்வாறாயினும் இந்திய மீனவர்கள் சிலரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டினை இலங்கை கடற்படை முற்றாக நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 85 மீனவர்களை விடுதலை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவர்கள் நீதிமன்ற செயற்பாடுகளின் பின்னர் எதிர்வரும் 3 நாட்களில் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் லால் டி சில்வா குறிப்பிட்டார். இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 16 இலங்கை மீனவர்களும் இதன்போது விடுவிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச கடல் எல்லையில் 2 நாட்டு மீனவர்களும் கையளிக்கப்பட உள்ளதாகவும் கடற்றொழில் திணைக்களம் தெரிவித்தது. இதேவேளை இலங்கையில் கைப்பற்றப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் 136 படகுகளை விடுவிக்க முடியாது எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது.